சீதை சிறைப்பட்டிருக்கிறாள். அனுமன் தேடிக்கொண்டு வருகிறான். அசோகவனத்திலே பார்க்கிறான். அப்போது ராவணன் வருகிறான். ராவணன் மிரட்டுகிறான், கெஞ்சுகிறான் சீதையிடம். அதை பார்த்து அப்போதே கொன்று விடலாம் என்கிற அளவுக்கு கோபம் வருகிறது அனுமனுக்கு. அவன் போன பின்னால் என் தோளில் ஏறிக்கொள்ளுங்கள் என்கிறான் சீதையை பார்த்து. சீதை மறுக்கிறாள். அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ என்கிற பாட்டை எல்லாம் சொல்லி மறுக்கிறாள். இவன் கிளம்புகிறான். அப்படியே கிளம்ப விருப்பம் இல்லாமல் வந்ததற்கு நான் வந்துவிட்டு போனேன் ஒரு முத்திரை இருக்கணும் என்று நினைக்கிறான் அனுமன். அசோகவனத்தை அழித்தான். தொடர்ந்து வீரர்கள் வந்தார்கள். எல்லோரையும் கொன்றான். கிளம்புகிற போது இலங்கையை அவன் வாளிலே வைத்த தீயை வைத்தே எரித்து விட்டு கிளம்பினான். கம்பன் பின்னாலே குறிப்பிடுகிறான், ராவணனுடைய அரண்மனை எரிகிறது. அந்த அரண்மனை எரிகிற போது அந்த தீயிலே இருந்து தப்புவதற்காக ராவணன் தன்னுடைய குடும்ப பெண்களுடன் விமானத்தில் ஏறி 7 நாட்கள் வானத்திலேயே சுற்றி கொண்டிருந்தான் எழுதுகிறான் கம்பன். அவ்வளவு ஃபியூயல் தாங்குது பாருங்க. 7 நாள் வானத்துல விமானம் சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி. இதெல்லாம் கம்பன் கற்பனை.